ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்டன் டைரி. இன்றைக்கி நான் உங்களுக்கு முக்கியமான சக்குலண்ட் கேர் டிப்ஸ் தான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். நீங்கள் ஒரு பிகினர், ஆனால் உங்களுக்கு சக்குலண்ட்ஸ் வளர்த்த ரொம்ப இன்ட்ரெஸ்ட், பட் நீங்கள் ரொம்ப அது கூட போராடிட்டுருக்கீங்க. லைக் எப்படி சக்குலண்ட்டை வளர்த்துறதுன்னு உங்களுக்கு தெரியாமல் சில சக்குலண்ட்ஸை நீங்கள் அழிக்கவும் செய்கிறீங்க. அப்படிப்பட்டவங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃப்ரம் த பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் பாருங்கள். ஒவ்வொரு டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த 4 டிப்ஸ், நான் கொடுக்கக்கூடிய 4 டிப்ஸுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் அழகாக சக்குலண்ட் கார்டனை அமைக்கலாம். ஸோ நம்ம டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபர்ஸ்ட் டிப், லைட். சக்குலண்ட்ஸ்க்கு லைட்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அதுவும் சன்லைட் மெயின் சோர்ஸாகவே இருக்குது. என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, நான் சக்குலண்ட்டை இண்டோரில் வளர்த்தலாமான்னு. மோஸ்ட் ஆஃப் த சக்குலண்ட்ஸ் வெரைட்டிஸ் சன்லைட்டை ரொம்பவே விரும்பும். ஸோ அவுட்டோரில் வச்சு வளர்த்துறது தான் அது நல்ல ஒரு என்வரான்மெண்ட்டாக நமக்கு இருக்கும். ஸோ நீங்கள் இண்டோரில் வளர்த்தணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு சில வெரைட்டிஸ் இருக்குது. அது கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு நான் லிஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். பட் மோஸ்ட்லி எல்லா சக்குலண்ட்ஸும் சன்லைட்டை விரும்பும். சீடம், கிரெப்டோவேரியா இதெல்லாமே டைரக்ட் சன்லைட் கொடுத்தாலே ரொம்ப அழகாக வளரும். அதோட கலர்ஸ் அழகாக பிரதிபலிக்கும். ஒரு சில வெரைட்டிஸ் லைக் ஈச்வேரியா இதெல்லாமே ஜஸ்ட் ஒரு 6 to 7 ஹார்ஸ் சன்லைட் இருந்தாலே போதும். அதெல்லாமே பால்கனியில் வைக்கலாம். ஸோ சன்லைட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் சக்குலண்ட்ஸ். ஸோ லைட் நீங்கள் கண்டிப்பாக கொடுங்க. எய்தர் ஆர்டிஃபிஷியல் லைக் க்ரோ லைட்ஸ் கொடுக்கலாம், ஆர்எல்ஸ் நீங்கள் நேச்சுரல் ரிசோர்ஸான சன்லைட்டே நீங்கள் அதுக்கு கொடுக்கலாம். செகண்ட், சாயில். சக்குலண்ட்ஸ் பொறுத்தளவுக்கு சாயில் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா இதுதான் மேஜராகவே ப்ளே பண்ணுது. இந்த சக்குலண்ட்டோட சாயில் பார்த்திங்கன்னா நல்லா போரஸாக இருக்கணும், அதாவது நல்லா கொரகொரப்பாக இருக்கணும், லைட் வெயிட்டாக லூஸாக இருக்கணும். ஏன்னா தண்ணி நீங்கள் ஊற்றும் பொழுது அது சீக்கிரமாக ட்ரெயின் ஆகணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டிப்பு. நீங்கள் சக்குலண்ட் நீங்கள் ஜஸ்ட்டு இந்த நல்ல களிமண் மாதிரி வைக்கிறக்கூடிய சாயிலை வச்சிங்கன்னா அந்த வாட்ரு தேங்கி நிற்கும். அந்த மாதிரி சிச்சுவேஷனுக்கு சக்குலண்ட் சீக்கிரமாக அழுகி போயிடும். ஏன்னா சக்குலண்ட் பொறுத்தளவுக்கு டெசர்ட் பிளான்ட், அதுக்கு வாட்ரு தேவை தான், பட் நாட் ஃப்ரீக்வெண்ட். அப்படிப்பட்ட பிளான்ட்டுக்கு நம்ம சக்குலண்ட் வாட்ரு கொடுக்கும்போது சீக்கிரமாக ட்ரெயின் ஆகணும். அந்த மாதிரி ஒரு சாயில் கண்டிஷன்ஸை நம்ம அதுக்கு கொடுக்கணும். இந்த சாயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்ன ப்ரொப்போர்ஷன்னா 2 cups ஆஃப் நார்மல் கார்டன் சாயில் அண்ட் 1 cup ஆஃப் எய்தர் நீங்கள் ரிவர் சாண்ட் எடுக்கலாம். ஈவன் ரிவர் சாண்ட் கிடைக்கலன்னா நீங்கள் பெர்லைட் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் 1 cup நீங்கள் ஏதாவது வெர்மி கம்போஸ்ட் ஆர் கவுடங் இல்லை நீம் கேக் பவுடர் இந்த மாதிரி யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். இந்த வெர்மி கம்போஸ்ட் ஆர் நீம் கேக்லாம் ஜஸ்ட் ஆப்ஷனல் தான். ஆனால் கண்டிப்பாக பெர்லைட் ஆர் நீங்கள் சாண்டு, கன்ஸ்ட்ரக்ஷன் சாண்ட் கொடுக்கணும். ஏன்னா இந்த பெர்லைட்டும் கன்ஸ்ட்ரக்ஷன் சாண்டு தான் அந்த சாயிலே லூஸாக போரஸாக ஆக்கக்கூடிய தன்மை கொடுக்கும். ஸோ இந்த பெர்லைட்டுங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு மினரல் தான். இது வேல்கனோவில் பர்ஸ்ட் ஆகி வரக்கூடிய ஒரு 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 மெட்டீரியல். அதை ஃபேக்ட்ரியில் கொண்டு போய் ரொம்ப ஹை டெம்பரேச்சரில் ஹீட் பண்ணும் பொழுது பாப்கார்ன் மாதிரி பாப்பாய் வர்றது தான் இந்த பெர்லைட். ஸோ இது பார்க்க ஒரு பொறி மாதிரி தான் இருக்கும், ரொம்ப வெயிட்லெஸ். ஆனால் இது நீங்கள் சாயிலில் நீங்கள் மிக்ஸ் பண்ணும் பொழுது அந்த சாயிலுக்கு நல்ல ஒரு ஏர் சர்க்குலேஷன்ஸ் கொடுக்கும். அண்ட் நீங்கள் வாட்டர் கொடுக்கும் பொழுது சீக்கிரமாக வாட்டரை ட்ரெயின் பண்ண விடும். ஸோ இந்த பெர்லைட் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சக்குலண்ட் பொறுத்தளவுக்கு போரஸ் சாயில் இஸ் வெரி வெரி மஸ்ட். நெக்ஸ்ட் டிப் வாட்டரிங். சக்குலண்ட்ஸ்க்கு வாட்டரிங் ஃப்ரீக்வெண்ட்டாக தேவைப்படாது. பட் கொடுக்கும் பொழுது நல்லாவே லேவிஷிங்லாம் கொடுக்கணும், அதாவது அதிகமாக கொடுக்கணும். நீங்கள் கொடுக்குற வாட்ரு அந்த பாட்லேருந்து கீழ் வழியாக வெளியே ட்ரெயின் ஆகி வர அளவுக்கு கொடுக்கணும். நீங்கள் இருக்கக்கூடிய ஏரியா பொறுத்து இருக்குது. கொஞ்சம் டெம்பரேச்சர் மீடியம் லெவலில் இருக்குன்னா அந்த மாதிரி ஏரியாவில் நீங்கள் வீக்லி ஒன்ஸ் நீங்கள் வாட்டரிங் கொடுக்கலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் இருக்கக்கூடிய பகுதி நல்லா கோல்டான ஏரியாவாக இருந்துச்சுன்னா
நீங்கள் வந்து மந்த்லி ஒன்ஸ் கூட கொடுக்கலாம். இந்த சம்மர் டைம் இப்போ நம்ம வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்குது சம்மர் டைம். இப்போது வந்து வெயில் ரொம்பவே அதிகமாக இருக்குது, டெம்பரேச்சர் ரொம்ப ஹையாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி டைமுக்கு வீக்லி ட்வைஸ் கூட கொடுக்கலாம். ஸோ சீசன் பொறுத்து நம்ம கொடுக்கலாம். சம்மர் டைமில் வீக்லி ட்வைஸ் கொடுக்கலாம், அண்ட் வின்டர் அண்ட் ரெய்னி டைமில் மந்த்லி ஒன்ஸ் கொடுக்கலாம். ஸோ பேஸ்ட் ஆன் சீசன் அண்ட் நீங்கள் இருக்கக்கூடிய அந்த கிளைமேட் வெதர் கண்டிஷன் பொறுத்து சக்குலன்ஸ்க்கு நம்ம வாட்டரிங் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது. சப்போஸ் எனக்கு வாட்டரிங் எப்படி கொடுக்கணும்னு தெரியல, நான் இருக்கக்கூடிய பகுதி எந்த அளவுக்கு டெம்பரேச்சர் இருக்குதுன்னு தெரியல அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஸ்மால் டிப் நான் கொடுக்குறேன். நீங்கள் வந்து ஒரு ஸ்டிக் வச்சு உங்கள் பாட்டில் இன்சர்ட் பண்ணி பாருங்கள். இன்சர்ட் பண்ணி பார்க்கும் பொழுது அந்த உள்ளே நல்ல பாட்டம் வரைக்கும் நல்லா உள்ளே விட்டு அப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிக்கில் எதுவுமே ஒட்டலை, மண் எதுவுமே ஒட்டாமல் அப்படியே ஜஸ்ட் ட்ரையாக அந்த ஸ்டிக் இருக்குன்னா தென் அதுதான் ரைட் டைம் டு வாட்டர். அந்த டைமில் நீங்கள் வாட்டர் கொடுக்கலாம். ஆர்எல்ஸ் கொஞ்சம் நான் ஸ்டிக்கு உள்ளே விட்டு வெளியே எடுக்கும் பொழுது கொஞ்சம் மண்ணெல்லாம் வெட்டி இருந்துச்சு, கொஞ்சம் வெட்டாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா தென் நீங்கள் வெயிட் பண்ணலாம். இந்த டிப் நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் வாட்டரிங் கொடுக்கலாம். அண்ட் இன்னொரு திங் நம்ம இங்கே நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்கள் கொடுக்கக்கூடிய டைம் எந்த டைம். சக்குலண்ட்டுக்கு வாட்ரு வந்து மேல் வழியாக நீங்கள் அப்படி ஷவர் மாதிரி பண்ணி கொடுக்குறதா இருந்தால் டைமிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா அந்த வாட்ரு வந்து எவாப்ரேட் ஆகாமல் ரொம்ப நேரம் அந்த சக்குலண்ட் லீஃப் இடுக்குள்ளே ஸ்டே ஆகி இருக்குன்னா அது வந்து ராட்டிங் இஷ்யூவை டெவலப் பண்ணி விட்டுரும். அதனால சக்குலண்ட்டுக்கு பாதிப்பு அதிகமாக இருக்குது. ஸோ பெஸ்ட்டு நீங்கள் வாட்ரு கொடுக்கும்பொழுது அந்த சாயிலை மட்டும் படுற மாதிரி கொடுங்க. இன்கேஸ் நான் வந்து சக்குலண்ட்டை வாட்டர் மூலிமா வாஷ் பண்ணணும், கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தென் மார்னிங் டைம் லைக் 8 to 9 அந்த டைமில் நீங்கள் வாட்ரு கொடுக்கும் பொழுது சன்ரைஸ் ஆக ஆக அந்த டே ஃபுல்லாக அது எவாப்ரேட் ஆகிடும். அந்த வாட்டர் வந்து எவாப்ரேட் ஆகிடும். எவாப்ரேட் ஆகக்கூடிய டைமிங் கண்டிஷன்ஸ் அந்த சான்ஸ் இருக்குன்னா மட்டும் நீங்கள் ஷவர் மாதிரி வாட்டர் கொடுக்குறோம். ஆர்எல்ஸ் நீங்கள் வந்து சாயிலே கொடுக்குற மாதிரி கொடுத்துக்கோங்க. லாஸ்ட் டிப் ஃபர்டிலைசர் வந்து ஆப்ஷனல் தான், பட் கொடுத்தா கொஞ்சம் சக்குலன்ஸோட க்ரோத்துக்கு ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். நான் கொடுக்கக்கூடிய ஃபர்டிலைசர் பார்த்தீங்கன்னா சீவீட் சொல்யூஷன்ஸ். நான் யூஸ் பண்ணுற பிராண்ட் ஆர்கானிக் டியூஸ். நான் அது உங்களோட லிங்க் நான் மென்ஷன் பண்ணுறேன். இந்த சீவீட் சொல்யூஷன்ஸ் வந்து ரொம்ப லைட்டாக இருக்கும். ஸோ இதை வந்து நல்ல வாட்டரில் டைல்யூட் பண்ணி நீங்கள் சக்குலன்ஸ்க்கு கொடுத்துட்டு வரலாம். லைக் மந்த்லி ட்வைஸ், அதாவது 15 days ஒன்ஸ்க்கு நீங்கள் கொடுக்கலாம். அதுவுமே க்ரோத் பீரியட் டைமில் தான் கொடுக்கணும். சக்குலன்ஸ்க்கு க்ரோத் பீரியட் பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங் அண்ட் சம்மர் டைம், இந்த 2 சீசனில் மட்டும்தான் நம்ம வந்து இந்த ஃபர்டிலைசரை நம்ம கொடுக்கலாம். அதர் டைம் லைக் ரெய்னி சீசன் ஆர் வின்டர் சீசனெல்லாம் வந்து டார்மெண்ட் பீரியட், அந்த டைமில் இந்த ஃபர்டிலைசர் கொடுக்கக்கூடாது. ஸோ பெட்டர் உங்களுக்கு வந்து எந்த டைம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஒரு ஐடியா இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு 4 டிப்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த 4 டிப்ஸும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் சக்குலன்ஸாக அழகாக வளர்த்து எடுத்துகிட்டு வர முடியும். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அதனால எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், ஓகே இது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்ட்டு. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது சக்குலன்ஸ் பிடிக்கும்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக அவங்களுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய சக்குலன்ஸ் ரிலேட்டடான வீடியோஸை நீங்கள் இந்த சேனலில் பார்க்கலாம். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பாய், டேக் கேர், ஹாப்பி கார்டனிங்.